வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ரஷ்யா மீது நடத்திய ஒரு திடீர் எல்லை தாண்டிய படையெடுப்புக்கு முன் தெரிய வந்த ஒரு தகவலே படையெடுப்பை வேகப்படுத்தியது என்று கூறியுள்ளார் தலைமை தளபதி ஜெனரல் ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் இருந்து உக்ரைன் மீது ஒரு புதிய தாக்குதலை நடத்த ரஷ்யா திட்டமிட்டிருந்தது. அதற்கு முன் எமது படையெடுப்பை நடத்தி எமது இராணுவம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் புகுந்தது. ரஷ்யாவால் அவர்கள் திட்டமிட்ட தாக்குதலையும் நடத்த முடியவில்லை. தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டு அவர்களது சொந்த பிராந்திய பகுதியையும் இழந்துவிட்டு நிற்கிறார்கள். அந்த ரஷ்ய நிலப்பகுதி இப்போது உக்ரைன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு உக்ரைன் எல்லையில் லட்சக்கணக்கான ரஷ்ய துருப்புக்களை நிறுத்தி பலம் வாய்ந்த ரஷ்யா பலவீனமான உக்ரைன் மீது படையெடுப்பை நடத்தப் போகிறது என்ற பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். பலவீனமாக கருதப்பட்ட உக்ரைன் 2024ஆம் ஆண்டில் பலமாக காட்டப்பட்ட ரஷ்யா மீது மிக எளிமையாக ஒரு படையெடுப்பை செய்தது. புட்டின் முன்பு காட்டிய பரபரப்பு ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இல்லாமல். முன்பு குதூகலித்த ரஷ்ய ஆதரவாளர்களில் சிலர் இந்த மகத்தான அவமானத்தை வெவ்வேறு கூற்று திரைகள் மூலம் முகத்தை மூட முயற்சிக்கின்றார்கள். ஆனால் நாம் பார்த்தவரை ரஷ்ய ஆதரவாளர்களில் சிந்திக்கும் திறனுள்ள பலர் சூழ்நிலை ரஷ்யாவுக்கு பாதகமானது என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள். பலர் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள், நாம் ரஷ்யாவை நம்பினோம், ஆனால் எமது எதிர்பார்ப்பை புட்டின் பொய்த்து போக வைத்து விட்டார் என்று. எந்த ஒரு நாட்டிலும் எதிரி ஆக்கிரமிப்பு இருந்தால் முதல் காரியம் எதிரியை தமது பிரதேசத்தில் இருந்து வெளியேற்ற முயற்சிப்பது. இந்தியாவும் லடாக்கில் அதை செய்து உயரமான மலைப்பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதை புட்டினால் செய்ய முடியவில்லை. காரணம், லடாக்கில் இந்தியா ஆக்கிரமிப்பு நாடாக இருக்கவில்லை, தற்காப்பு நாடாக இருந்தது. ரஷ்யா அதற்கு தலைகீழ். உக்ரைனின் இராணுவ தளபதி குர்ஸ்க் நடவடிக்கை வெற்றியடைந்ததாக தாம் நம்புவதாக கூறினார். எமது குர்ஸ்க் ஆக்கிரமிப்பு அங்கிருந்து எதிரி தாக்குதலின் அச்சுறுத்தலை குறைத்தது. அவர்களை அங்கிருந்து தாக்க விடாமல் தடுத்தோம். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன உணர்கிறோம் என்பதை எதிரி உணரும் விதத்தில் போரை எதிரியின் எல்லைக்கு நகர்த்தினோம். இப்போது ரஷ்ய மக்களுக்கும் போர் அனுபவ ரீதியான என்ன பாதிப்பை கொடுக்கும் என்பதை புரிய வைத்துள்ளது என்று சிர்ஸ்கி அந்த நேர்காணலில் கூறினார். அது புட்டினின் போரை பற்றிய நேர்மையான மதிப்பீட்டை வழங்கியது. கடந்த மாதம் உக்ரைனிய படைகள் குர்ஸ்குக்குள் நுழைந்து எல்லை தாண்டிய ஊடுருவல் மூலம் அமெரிக்க அதிகாரிகளை கூட ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆட்கள் மற்றும் கவசங்களின் அடிப்படையில் ரஷ்யாவின் நன்மை இருந்த போதிலும் அதன் இராணுவம் பலவீனங்களை ரஷ்யாவுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறது என்பதை இது ஒரு சமிக்ஞை செய்தது. ரஷ்யா மீதான உக்ரைனின் படையெடுப்பின் பின்னணியில் உள்ள நியாயத்தின் மிக விரிவான விளக்கத்தில் சிர்ஸ்கி இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்களை கோடிட்டு காட்டினார். ரஷ்யாவை ஒரு புதிய தாக்குதலுக்கான ஏவுதளமாக குர்ஸ்க் பிராந்தியத்தை பயன்படுத்துவதை தடுப்பது முதலில் முக்கியமானது. நாம் அதை செய்தோம், புட்டினால் தடுக்க முடியவில்லை. மாஸ்கோவின் படைகளை மற்ற பகுதிகளிலிருந்து திசை திருப்புவது எமது அடுத்த நோக்கம். அதுவும் நடக்க தொடங்கிவிட்டது. ரஷ்யாவுக்குள் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவது அடுத்தது. அதையும் செய்துவிட்டோம். அதன் மூலம் உக்ரைன் பொதுமக்கள் மீதான எல்லை தாண்டிய ஷெல் தாக்குதல்களை தடுக்க முடிந்தது. ரஷ்யாவிடம் உள்ள எமது போர்க்கைதிகளை விடுவிக்க ரஷ்ய போர்க்கைதிகளை பிடிக்கவும் முடிந்தது. மற்றும் உக்ரைனிய துருப்புக்கள் மற்றும் தேசத்தின் ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்கவும் முடிந்தது என்றார். உலக வல்லரசாக ரஷ்ய ஆதரவாளர்களால் தலையில் தூக்கி கொண்டாடிய ரஷ்ய ஆதரவாளர்களில் இப்போது பொது அறிவற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த அவமானத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள். உக்ரைனில் கடந்த பிப்ரவரியில் இராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற ஜெனரல் கடந்த வாரம் மாஸ்கோ பல்லாயிரக்கணக்கான துருப்புக்களை குர்ஸ்குக்கு நகர்த்தியதாகவும் அதில் சில சிறந்த விமான தாக்குதல் துருப்புகளும் அடங்கும் என்றும் கூறினார். கிழக்கு உக்ரைனில் பல வாரங்களாக போரின் மையமாக இருந்த மூலோபாய நகரமான போக்ரோரோவ்ஸ்கை சுற்றியுள்ள பகுதியில் உக்ரைன் பெரும் அழுத்தத்தில் இருப்பதை ஒப்புக்கொண்ட சிர்ஸ்கி தனது துருப்புக்கள் இப்போது ரஷ்ய முன்னேற்றங்களை தடுத்து நிறுத்த முடிந்ததாக கூறினார். கடந்த 6 நாட்களில் எதிரி போக்ரோவ்ஸ் திசையில் 1 மீட்டர் கூட முன்னேறவில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எங்கள் மூலோபாயம் செயற்படுகிறது என்றும் அவர் கூறினார். சூழ்ச்சி செய்யும் மற்றும் அவர்களின் வலுவூட்டல் படைகளை மற்ற திசைகளில் இருந்து கொண்டு வருவதற்கான அவர்களின் திறன்களை நாங்கள் அகற்றிவிட்டோம். மேலும் ரஷ்ய இராணுவத்திற்கு ஏற்பட்ட இந்த பலவீனம் நிச்சயமாக மற்ற பகுதிகளில் உணரப்பட்டது. பீரங்கி தாக்குதலின் அளவும் தாக்குதலின் தீவிரமும் குறைந்துள்ளதை நாங்கள் கவனிக்கிறோம் என்றார். நேற்று உக்ரைனின் இராணுவ முன்வரிசைகளை ஆய்வு செய்து பின்னர் பேசிய சிர்ஸ்கி, ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கும் போது உக்ரைன் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஆழ்பலம் இல்லாதது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறினார். விமான போக்குவரத்து ஏவுகணைகள், பீரங்கிகள், அவர்கள் பயன்படுத்தும் அளவு துருப்புக்கள், டேங்கள், காலாட்படை போர் வாகனங்கள் ஆகியவற்றில் ரஷ்ய எதிரிக்கு நன்மை உண்டு என்றார்.
இருப்பினும் எமது தரப்பில் நியாயம் உள்ளது. மிக குறைவான கல்வியறிவு கொண்ட சாதாரண மனிதனுக்கும் தனது வீட்டின் ஒரு பகுதி ஆக்கிரமிக்கப்படுகிறது என்பது அநியாயம் என்பது புரியும். உலகின் இந்த மிக எளிமையான அறிவை குறைந்தபட்சம் உள்ளவர்களே பெருமளவில் உள்ளார்கள். அதே நேரத்தில் இதை புரிந்து கொள்ளாத மனித ஜீவன்களும் உள்ளன என்பதை மறுப்பதற்கில்லை என்றார். ரஷ்யாவுக்கு அத்தகைய ஆதரவாளர்கள் மற்றும் பொருள் நன்மைகள் இருப்பதால் நாம் எமது தாக்குதலை அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடும் விதத்தில் புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் சிர்ஸ்கி கூறினார். அவர்கள் செய்வது போல் எங்களால் போராட முடியாது. அவர்கள் தமது சொந்த இராணுவத்தை வெட்டுப்பாறைக்கு அனுப்பி கொலை செய்வது போல எம்மால் செய்ய முடியாது. நாம் எமது சொந்த இறையாண்மையை மதிப்பவர்கள், அதற்காக உயிரை கொடுப்பவர்கள். ரஷ்யா மற்றும் ரஷ்ய ஆதரவாளர்களின் இறையாண்மைக்கு எதிரான போரில் முதலில் மிகவும் பயனுள்ள அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டும். நிலப்பரப்பு அம்சங்கள், பொறியியல் கட்டமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப மேன்மையினை பயன்படுத்த நமது சக்திகளையும் வழிமுறைகளையும் பயன்படுத்த வேண்டும் என்றார். உக்ரைனின் மேம்பட்ட ஆளற்ற விமான திட்டம் மற்றும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களை முன்னிலைப்படுத்துகிறது. ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ஜெனரல் வலேரி யலூஷ்னியை பதவி நீக்கம் செய்த பின்னர் பிப்ரவரியில் உக்ரைனின் தளபதி சிர்ஸ்கி நியமிக்கப்பட்டார். அவர் உக்ரைனுக்கு ஒரு கடினமான நேரத்தில் பொறுப்பேற்றார். அமெரிக்க இராணுவ உதவியை வழங்குவதில் பல மாத கால தாமதங்கள் கடுமையான பற்றாக்குறையை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் உக்ரைன் தனது துருப்புக்களை நிரப்ப போராடியது. 2 ஆண்டுகளாக ரஷ்யாவின் இடைவிடாத தாக்குதலை எதிர்த்து போராடிய பின்னரும் சோர்வாகாமல் போர் செய்கிறது. இந்திய சிப்பாய்கள் எப்படி தமது உயிரை துச்சமாக மதித்து லடாக்கில் உயர்ந்த மலைகளை கைப்பற்றினார்களோ அதையே உக்ரைனிய சிப்பாய்கள் தமது சொந்த நாட்டில் ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதிகளில் செய்கிறார்கள். இரு தரப்பின் நோக்கமும் ஒன்றே, அதுதான் இறையாண்மை. எமது நாடு எமக்கே, இதை ஆக்கிரமிக்க விடமாட்டோம் என்ற குருதி. இதில் நம்பிக்கையற்றவர்கள் அல்லது தளர்வான நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக்கிரமிப்பை ஆதரிக்கிறார்கள். உதாரணமாக, இந்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கும் சீனாவை ஆதரிக்கும் கம்போடியா ஆக்கிரமிக்கப்படும் போதுதான் ஆக்கிரமிப்பின் வலி அவர்களுக்கு தெரியும். தமது நாடு ஆக்கிரமிக்கப்படும் நேரத்தில் கம்போடியா மக்கள் மற்றொரு நாட்டின் ஆக்கிரமிப்பை ஆதரித்தால் நிச்சயமாக அங்கு ஏதோ பிழை உள்ளது.